iPhone 11 in 2026. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த iPhone 11 2019 ரிலீஸ் ஆச்சு. அதாவது இப்போத்துக்கு 7 வருஷம். 2019 ரிலீஸ் ஆன ஃபோன் என்றாலுமே இதுல நிறைய விஷயங்கள் இன்னமும் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். என்னென்ன விஷயம் அப்படின்றத பார்த்துடலாம். யாருக்கு சூட் ஆகுமா அப்படின்றதையும் பார்த்துடலாம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரொசஸர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ப்ரொசஸர் வந்து பார்த்தீங்கன்னா A13 Bionic கொடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு ப்ரொசஸர்னே சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுல இப்போது சில AI அப்ளிகேஷன்ஸ் ஆகிடும், பெரிய பெரிய அப்ளிகேஷன் ஆகிடும் உங்களுக்கு யூஸ் பண்ணவே முடியலனாலும் சம்டைம் லெக்கா கூட இருக்க சான்ஸ் இருக்குது. அப்படி இருந்தாலுமே இதுல நிறைய வேலைகளை இப்பயும் பார்க்க முடியுது. என்னென்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெப் ப்ரௌசிங், செட்டிங், வீடியோ பிளேபேக், கேம்ஸ் நீங்க விளையாடனா கொஞ்சம் கேம்ஸ் விளையாட முடியும். அவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஓகே, Welcome to the Gulag. If you survive, you earn your free. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது சாஃப்ட்வேர் தான். சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா iOS 26 கொடுக்குறாங்க அண்ட் iOS 27 கொடுக்க போறா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்தா அவ்வளோதான், ஃபோன் கதம், சோலி முடிச்சு அப்படி ஆயிடும். என்னன்னு பார்த்தீங்கன்னா iOS கூட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸும் குறையறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் ஹீட் கன்சப்ஷன் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகிறதுக்கு அதிக அளவு வாய்ப்பே இருக்குது. iOS 13 ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் iOS 26 இப்போ கொடுத்திருக்காங்க, which is perfect. Stop it. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது டிஸ்பிளே தான். டிஸ்பிளே 6.1 லிக்விட் ரெட்டினா டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. அதாவது LCD டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. iPhone XSல வந்து பார்த்தீங்கன்னா OLED கொடுத்திருந்தாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ரெட்டினா LCD டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. இது கொஞ்சம் பேடா தோணுது. எப்படின்னா மார்க்கஸ் ப்ரோன்லி, அதாவது டெக் யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா iPhone 11 பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணது ரொம்ப ஈஸின்னு சொல்றாரு. இந்த டிஸ்பிளேயால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080p கொடுத்தீங்கனாலுமே நீங்க 1080p ரெசல்யூஷன் வச்சாலுமே வீடியோக்கு நான் 720p அந்த குவாலிட்டியில தான் நீங்க பார்க்க முடியும். உங்களோட விஷனரி அப்படி தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுல 4GB RAM கொடுத்திருக்காங்க. இப்போ இது காலத்துக்கு கம்பேர் பண்ண எல்லாத்தையுமே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது லெஜெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால 4GB RAM வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் குட்னே சொல்லலாம். 64GB பேஸ்ட் வேரியன்ட் ஸ்டோரேஜ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அதையும் பார்க்க கூடயா போயிடும். ஆனாலுமே அப்கிரேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்ல முடியல. நீங்க பார்க்க செல்லமே எடுக்க செல்லமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வாங்க. 64 128 அவங்களோட கெப்பாசிட்டிக்கு பொறுத்த மாதிரி நீங்க பார்த்து வாங்க. அடுத்தது இதுல முக்கியமான விஷயமே கேமரா தான். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல்ல 2 கேமரா கொடுத்திருக்காங்க. இது நல்லமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் நல்ல. கண்டென்ட் கிரியேஷனுக்கு தொடக்கத்துலக்கு என்ன இதுக்கு நல்ல ஒரு கேமரா இருக்குது. அண்ட் போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டோவும் எடுக்க முடியும். டீசென்டான போட்டோஸ், குவாலிட்டியான போட்டோஸ் எடுக்க முடியும். டீசென்ட் குவாலிட்டி போட்டோஸ் எடுக்க முடியும். No God, please no. No. அண்ட் 4K 60fps வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது. அதாவது ரியர் கேமரால, பின்னாடி கேமரா, பேக் கேமரால, செல்ஃபி கேமரால வந்து 1080p 60fps வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது. கேமரால இது நல்ல ஒரு குட் ஜாப்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி தான் ஈக்கியதிலே குழப்பமான விஷயம். அதை பொறுத்து இதுல வந்து பார்த்தீங்கன்னா 3110 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 11 to 13 hours உங்களுக்கு பேட்டரி பேக்கப் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஆனாலுமே நீங்க உங்களோட யூசேஜை பொறுத்த நீங்க ஹையா கேம் விளையாடி கொண்டு இருந்தீங்கன்னா பேட்டரி புட்டண்டு போயிடும். What in the fuck is you? Welcome to Earth. Welcome. Bitch, I'm lucky, but I'm cute. What you cute? Cute well? Everywhere. Cute? Look at you. ஸோ அதனால தான் சொல்றேன், உங்களோட யூசேஜை பொறுத்து தான் அந்த பேட்டரி கெப்பாசிட்டி மாறக்கிறதுக்கு சான்ஸ் அதிக அளவு இருக்குது. ஒன் டே உங்களுக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ண நினைச்சீங்கன்னாக்கா நீங்க செட்ஸ், கால்ஸ் அப்படி எடுக்கனாக்கா மட்டும் இது போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நெட்வொர்க் தான். அதாவது 5G நெட்வொர்க் இதுல கிடையாது, 4G தான் இருக்குது. 4G LTE. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களை இம்பேக்ட் பண்ணாட்டியுமே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹை அந்த நெட்வொர்க் தான் இருக்குது. 5G பார்க்கக்கூடிய எல்லாமே இருக்குது. ஸோ எங்களுக்கு அவ்வளோ இம்பேக்ட் பண்ணாதனால ஸோ டோன்ட் வரி. ஒன் சிம் போடையிலும் ஒரு சிம் தான் போட முடியும். அதாவது பிசிக்கல் சிம் ஒன்று அண்ட் நெனோ சிம் வந்து அதாவது இ சிம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று போடையிலும். அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 2 சிம் போடையிலும் உங்களுக்கு. அண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அண்ட் லைட்னிங் போர்ட் தான் டைப் சி வரல அந்த காலத்தில். டைப் சி வந்துச்சு, ஆனாலுமே ஐஃபோன் கொடுக்கல. லைட்னிங் கூட நல்லா தானே இருக்குது.
இவ்வளவுதான் விஷயம். இது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க பேரண்ட்ஸ் ஆகிக்கட்டும், அப்படி இல்லைன்னா நீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆகிக்கட்டும், +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிக்கட்டும், அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது ஒன்லி ரொம்ப நல்லா. இந்த ரீல்ஸ் எடிட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா கண்டென்ட் கிரியேஷனுக்கு முதல் கட்டமா நீங்க காலடி வைக்க போறீங்கன்னா இது நல்ல. ஆனாலுமே நீங்க உங்ககிட்ட நல்ல போன் ஒன்று வச்சுக்கொண்டு இதை வச்சு நீங்க கண்டென்ட் கிரியேஷன் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன பாத்தீங்கன்னா இதுல பேக் கேமரால வந்து பாத்தீங்கன்னா மைக் மிக்கிறதுனால உங்களுக்கு கண்டென்ட் கிரியேஷன் குட்டா தான் நீக்கும். அதனால இது ஆஃபீஸ் ஒர்க்ஸ் அண்ட் ரீல்ஸ் எடிட், அப்படி ரீல்ஸ் எடிட்ல ரீல்ஸ் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்படி எல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். பேட்டரி லைஃப் பார்த்து வாங்க. 80 to 90% பேட்டரி லைஃப் பார்த்து வாங்குங்க. இல்லாட்டி வாங்காதீங்க. ஒரிஜினல் டிஸ்பிளே ஆண்டு பார்த்து வாங்க. அண்ட் பேட்டரி பூஸ்ட் பண்ணாத போனா பார்த்து வாங்க. ஏன்னா பேட்டரி பூஸ்ட் பண்ணாக்க ஹை ஹீட் கன்சப்ஷன் இருக்கும். பேட்டரி வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கூடயா விளங்கினாலுமே சம் லெக் இஷ்யூஸ் அங்க வரத்தான் செய்யும். ஸோ அதனால தான் சொல்றேன் பேட்டரி லைஃப் பார்த்து வாங்க. அண்ட் பேட்டரி பூஸ்ட் பண்ணாத போனா பார்த்து வாங்க. டிஸ்பிளே மாத்தாத போனா பார்த்து வாங்க. நீங்க போனை வாங்கி விற்க போறீங்கன்னாலுமே அதுக்கான வேல்யூ இல்லா போய்த்திடும். நீங்க மட்டும் தான் அதுக்கு காசு கூட போட்டு வாங்கிப்பீங்க. ஸோ அதனால தான் சொல்றேன். இவ்வளவுதான் விஷயம். இது வந்து நான் ஒருத்தர் கேட்டதுனால நான் iPhone 11 வீடியோ போட்டேன். iPhone 15 Pro Max கூட வீடியோ போட சொல்லியிருந்தாரு. 15 Pro நினைக்கிறேன். லாங் டேர்ம் ரிவ்யூ. ஸோ போன் இல்லாதனால லாங் டேர்ம் ரிவ்யூ போட முடியல. அதனால இப்ப வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோக்கு என்ன பண்ணலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஏரோஸ்டெக். பாய் மக்களே.